வீடமைப்பு மற்றும் சமுர்த்தி அமைச்சர் சஜித் பிரேமதாச சர்வோதய அமைப்பின் தலைவர் கலாநிதி ஏடி ஆரியரத்னவை இன்று முற்பகல் சந்தித்துள்ளார். மொரட்டுவ சர்வோதய தலைமையகத்திற்கு சமூகம் அளித்த அமைச்சர் சஜித் பிரேமதாச கலாநிதி ஏடி ஆரியரத்னவை சந்தித்து எதிர்கால வேலை திட்டம் குறித்து கலந்தாலோசித்துள்ளார். கடந்த 5 வருடங்களாக அரசாங்கம் எம்மை சிறந்த முறையில் கவனிக்கவில்லை. எந்த ஒரு கடிதத்திற்கும் பதில் கிடைக்கவில்லை. அவ்வாறு நாங்கள் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளோம். இந்த இடத்தில் 300 பேர் வரை பணியாற்றினார்கள். அது தற்போது 59 குறைவடைந்துள்ளது. நாங்கள் யாருடனும் சண்டையிடப் போவதில்லை. நாங்கள் அமைதியாக இருந்தோம். இவ்வாறு ஏற்பட்ட மாற்றத்தை கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதன்போது ஜனசேவன வீடமைப்பு திட்டத்தை புதிய முறையில் நடைமுறைப்படுத்துவது உள்ளிட்ட யோசனைகள் அமைச்சர் சஜித் பிரேமதாசவிடம் கையளிக்கப்பட்டன. எமது நாட்டில் வீடுகளின்றி பலர் மிக சிரமத்துக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நாட்டு மக்களுக்கு நிரந்தர நிழலை பெற்றுக் கொடுப்பதற்காக சர்வோதய அமைப்புடன் இணைந்து செயற்பட நாம் முன் வந்துள்ளோம். இந்த நாட்டில் வறுமையின் கீழ் வாழ்கின்றவர்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுக்கும் நடைமுறையொன்றை தேசிய அமைப்பாக மாற்றி முன்னெடுக்க உள்ளோம். இந்த நாட்டில் உள்ள மக்களின் முகங்களில் புன்னகை ஏற்படுத்தும் யுகம் ஒன்றை எமது நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்க உள்ளோம். සුවහසක් වූ ජනතාවට අසහනින් පෙළෙන ජනතාවට